தம்பி, முதல்ல விஷயமா அல்லாஹ்வுடைய காரியம் விஷயத்துல ஏன் எதற்கு நம்ம கேள்வி கேட்க கூடாது. இது ஃபர்ஸ்ட். இதுதான் இப்ப ஈமானுடைய அடிப்படையே. நம்ம ஈமானுடைய அடிப்படை தெரியுமா? பேசிக்கே என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் முடிவெடுத்துட்டான், அல்லாஹ் நாடிட்டான்னா அதுல நம்ம என்ன செய்யவே கூடாது. நம்ம கிராஸ் பண்றது, ஆப்போசிட் கொஸ்டின் கேட்கறது, இது கூடவே கூடாது. அது முதல்ல நம்முடைய கடமை என்ன, ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம், சில செயல்கள் அல்லாஹ் செய்யக்கூடியவைகள்ல நம்மளுக்கு புரியாம இருக்கும். நமக்கு என்ன செய்யாம இருக்கும்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவும் அப்படித்தான். அல்லாஹ் ஒரு செயலை செய்வதுல எந்த எதிர்கேள்வியும் நம்ம என்ன செய்ய முடியாது. நம்மளத்தான் அல்லாஹ் கேட்பான், நீயே இப்படி செஞ்ச, நீயே அப்படி பண்ணன்னு சொல்லி. புரிஞ்சா? அல்லாஹ் கேள்விக்கு உட்படுத்தப்பட மாட்டான். அல்லாஹ்வை கேள்வி கேட்பது மிகப்பெரிய பாவம் கூடாது. இப்ப நம்மளுக்கு சில கேள்விகள் மனசுல வரும். சில கேள்விகள், ஏன் அல்லாஹ் இப்படி பண்ணா, ஏன் அல்லாஹ் அப்படி பண்ணா அப்படின்னு யதார்த்தமாக நம்முடைய மனசுல சில கேள்விகள் வரலாம். என்னப்பா அது நம்ம யோசிக்கும் போதோ இல்ல சும்மா இருக்கும் போது நம்மளுக்கு தோணலாம். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை மேற்கொண்டு அதை யோசிச்சு அது நான் தெரிஞ்சாதான் ஏத்துக்குவேன், அது ரொம்ப வேற மாதிரி பாதையில கொண்டு போய் விட்டுரும். அது நான் சொல்ற புரியுதா உனக்கு? வேற மாதிரி இடத்துல கொண்டு விட்டுரும். அதனால கவனமா இருந்துக்கணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் என்ன முடிவெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதன்படி நம்ம போகணுமே தவிர, ஏன் அல்லாஹ் அப்படி பண்ணா, ஏன் இப்படி பண்ணா நம்ம என்ன செய்யும், பாத்தியா அப்படின்னு சொல்லி நாம தெளிவாகவே இருந்தா கூட ஷைத்தான் உள்ளத்துல ஊசலாட்டத்தை, அவனுடைய வேலை தானே. அப்ப நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி நம்ம தவிர்த்துக்கணும். ஷைத்தான் என்ன செய்வான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடம் கொடுத்துற. இளங்கச்சா நான் சொல்றது